எல்லா மனிதர்களையும் ரொம்ப எளிமையா எடை போட தெரிந்த ஒரு அருமையான ராசி அப்படின்னா அந்த துலா ராசி என்பவர்களை சொல்லலாம். எப்பவுமே நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய குறிக்கோள் தான். இந்த ராசி சின்னம் தராசு அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமா எடை போடக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி எந்த பக்கம் நீதி இருக்கோ அந்த பக்கம் தான் போய் நிற்பாங்க இந்த துலா ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். தவறா ஒரு இடத்துல யாராவது செயல்படுறாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, ஆனா அந்த இடத்த விட்டு விலக மாட்டாங்க. நீ ஏன் அந்த தப்பு செய்யற அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடியவங்க தான் அந்த துலா ராசி என்பவர்கள். நல்ல ஒரு துணிச்சலானவங்க தான். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே சூழ்நிலையை அறிந்து பேசக்கூடியவங்க இந்த துலா ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தவறு ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அதே இடத்துல தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இந்த துலா ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல சாதுர்த்தியம் படைத்தவங்க தான். வாக்கு சாதுர்த்தியம் அதிகம் உள்ள ராசியில் இந்த துலா ராசியும் ஒன்று. நல்ல பேச்சாற்றல் உடையவங்க. வெளி வட்டாரத்தில் இவங்களுக்கு நல்ல நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்கும். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாத அப்பாவி உள்ள போல தான் ரொம்ப சைலண்டாக தான் இருப்பாங்க இந்த துலா ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். தோல்வியை கண்டு துவண்டு போகவே மாட்டாங்க. அடுத்து நம்ம என்ன செஞ்சால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க. ஏன்னா இவங்களுடைய ராசிநாதனே சுக்கிரன். அங்கே ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரமாக இருக்கிறதுனால எப்பவுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துலா ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துலா ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துலா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த துலா ராசி என்பர்களுடைய மனசு எப்பவுமே பட்டாம்பூச்சி போல் அப்படியே இளமையாக பறந்துக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுடைய மனதும் அப்படித்தானா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த துலா ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்குது. 5ஆம் இடத்துல கிரக அமைப்புகளுடைய சேர்க்கை இருக்குது. அதனால் நிறைய நன்மைகளும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பெரிய பெரிய விசேஷங்கள்லாம் கலந்துக்குவீங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற மாதிரி ஆர்வத்தோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துலா ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. ஒரு சில சங்கடங்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மனக்கவலை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கடன் சுமை குறையும். அதே மாதிரி யார் உங்களை மதிப்பு குறைவாக நடத்தினாங்களோ அதே இடத்துல உங்களை ஒரு விஐபியாக கூட்டிகிட்டு போய் உட்கார வைப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வராதுன்னு நினச்ச ஒரு கடன் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகக்கூடிய கிரக அமைப்புகள் நம்மளுடைய துலா ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் போடுவீங்க. அதில் எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கும். அதனால் கோச்சார ரீதியான கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. கெடுதலை விளைவிக்கக்கூடிய கிரகங்கள்லாம் விலகி நிற்குது. அதனால் இந்த காலகட்ட கிரக அமைப்பு நம்மளுடைய துலா ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய துலா ராசி என்பவர்கள் ரொம்ப நாளாக வரன் பார்த்தேன்னா எனக்கு ஒரு நல்ல வரனே அமையலை அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அந்த திருமணத்தில் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக நம்மளுடைய துலா ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேவையற்ற அலைச்சல், டென்ஷன் இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சு நீ அங்கே போக வேண்டாம். உடல் சோர்வு, மனசோர்வு இதனால் ஒரு சில வெள்ளங்கள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம். அடுத்தவனோட பிரச்சனையை சரி செய்யறன்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துலா ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அதை பார்த்துட்டு சரி நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போங்க. பொதுவாகவே உங்களுடைய மனசு அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி செஞ்சால் தான் உங்களுடைய மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி கிரக அமைப்புகள் தான் இருக்குது. அடுத்தவனுடைய பிரச்சனையை சரி செய்கிறன்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களை நெருங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் தேவையில்லாத விவகாரங்கள் உங்களை தேடி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. ஏன்னா உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களை காக்கக்கூடிய தெய்வம். அதனால் முடிந்தால் இந்த குலதெய்வ வழிபாடை நம்மளுடைய துலா ராசி என்பவர்கள் செய்கிறது நல்லது. முடிந்தால் அமாவாசையில் தவறாமல் ஒரு ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை தவறாமல் போய் ஒரு 9 தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. தேங்காய் தீபமாக
இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதே பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் ஒரு 9 தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் உங்களை நெருங்க விடாது. அதனால் முடிந்தால் இதை ஒன்று செஞ்சு பாருங்கள். எதெல்லாம் தடைபட்டு நிற்குதோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். அதனால் குலதெய்வ அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்புலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பொறுப்புகளை உங்களை நம்பி தராங்க. அதனால் நீங்கள் அதை செயல்படுத்த பாருங்கள். அடுத்தவங்ககிட்ட நீங்கள் போய் இந்த பொறுப்பை செயல்படுத்து அப்படின்னு கொடுத்துருவீங்க. அவன் கரெக்டாக அந்த வேலையை செய்ய மாட்டான். அதனால் உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு ஏதாவது முக்கியமான பொறுப்பு உங்களை தேடி ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொறுப்புகளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மகிழ்ச்சியில் சின்ன சின்ன குறைபாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். முடிந்தால் நம்மளுடைய துளாராசி என்பவர்கள் அமாவாசை அன்று, இந்த அமாவாசை முடிஞ்சிச்சு, அடுத்து வருகின்ற அமாவாசை அன்றாவது பசுவிற்கு ஒரு அகத்திக்கீரை வாங்கி தானமாக கொடுத்துட்டு வாங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்புகளாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். முடிந்தால் இந்த துளாராசி என்பவர்கள் இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. திருமணமாகாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் ஆசையாக இருந்திருக்கும். அந்த வண்டி வாகனம்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக போகணும்னு ஒரு சில புண்ணிய தலங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதற்கான பணம் இல்லாமல் இருந்திருக்கும். அதற்கான வேறு யாரும் வராமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய யோகம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். மற்றவங்க கிட்ட ஒரு சில குற்றச்சாட்டுகளை சாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றவங்களுடைய பிரச்சனையிலே நீங்கள் தேவையில்லாமல் தலையிட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். அடுத்தவங்களுடைய குற்றங்களை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வெளியில் சொல்லும்போது உங்களுக்கு பெருசாக யாரும் அவார்டு தர போகிறதில்ல. ஆனால் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். ஒரு சில பிரச்சனையெல்லாம் நீங்கள் கண்டு காணாமல் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். பணிபுரிகிற பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பணம் வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. உடன் பிறந்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் கல்வி சிந்தனையும் சரி, தெய்வ சிந்தனையும் சரி அதிகமாக இருக்குது. அதனால் மற்றவங்களுக்கு தானம் தர்மம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த காலகட்டத்தில் வரும். இதனால் வீண் மனஸ்தாபங்கள் வீட்டில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. புது புது முயற்சிகளில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அரசாங்கம் மூலிமா ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தாமதம் இல்லாமல் டக்குன்னு நடக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் வருவாங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ரொம்ப பக்திமயமாகவும் நல்ல ஒரு சொற்பொழிவாளராகவும் இந்த காலகட்டத்தில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளுடைய சொற்பொழிவை கேட்டு அதன் பிரகாரம் நடப்பீங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப கற்றுக்கணுங்கிற மாதிரி இறங்கி கற்றுக்குவீங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். துளாராசியில் விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இல்லத்தில் கூட ஏதாவது மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய மகான்களுடைய ஆசி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திடீர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும். புதிய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம்
கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்தீங்க அப்படின்னா தேவையில்லாத கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மற்றவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பணியில் கூட நல்ல ஒரு சம்பள உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.